அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. ரட்சிப்பை தந்தவரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கிருபை நிறைந்தவரே, உமக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பின் தேவனே இயேசுவே, ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். யோவான் 3 அதிகாரம் 6 வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். John 3rd chapter 6th verse. Flesh gives birth to flesh, but the Spirit gives birth to Spirit. Amen. Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததே உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, நாங்கள் யாவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிற பிள்ளைகளாக வழிநடத்தி தாங்க. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் தினைக்கும் உண்டு தகப்பனே. எங்க வாழ்க்கையில இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுவீராக. வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஐயா. மாம்சம்தான் கொடுக்கும், ஆவிக்கேற்ற வாழ்க்கை ஆவியாக இருக்கும். உலக மாயை, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எங்க வாழ்க்கையில இருந்து நீக்கி போடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பி இருக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்கான கிருபை, தயவு, காருண்யம் உங்ககிட்ட இருந்தான்ப்பா எங்களுக்கு வந்திருக்கு இயேசுவே. அப்பொழுது நாங்க சாட்சியின் பாத்திரவன்களாக உமக்காக நிற்க வேண்டும். உங்ககிட்ட பேசுவீராக. உமக்கு பிரியமில்லாத சிந்தனை, செயல்கள் எங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை தயவாக எடுத்து போடுங்க இயேசுவே. கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்க வாழ்க்கையில, எங்க பேச்சிலையும், எங்க நடக்கையிலும், சிந்தனை, பார்வை, இருதயத்துல உங்களோட வல்லமை எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் இயேசுவே. பிறர் எங்களை பார்க்கிறப்போ சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். இயேசுவின் கரம் அவங்களோட இருக்கு. அவங்க சாட்சிகளாக வாழ்றாங்க அப்படின்ற ஒரு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்காக இருக்கிற வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும் ஐயா. அதற்கு நீங்க எங்களை உருவாக்கி தாங்க, ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எப்பொழுதும் நடக்க கிருபை செய்யுங்க. உலகத்துக்கும் எங்களுக்கும் ஒன்று சேராத ஐயா. இருள நாங்க இருக்கக்கூடாது. பிறருக்கு வழிகாட்டுகிற வெளிச்சத்தின் பாத்திரவன்களாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களோட பேச்சில் இருக்க வேண்டும். எங்களை ஆளுகை செய்யுங்க இஸ்ராஜா. அங்க ஒவ்வொரு நாளும் ஆவிக்கேற்ற காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். பிறர் ஆயத்தப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை நீங்க வழிநடத்துவீங்க. நீங்களே பொறுப்பெடுத்த ஆளுகை செய்வீராக. தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபியாயிரும். எல்லா குறைகளையும் மன்னித்து எங்கள் இருதயத்தை ஏற்று உமக்காக கீழ்ப்படிந்து நிற்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் இயேசுவே. நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.